بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே சுன்னத் வல் ஜமாத் என்பவர்கள் யார் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு ஏகத்துவ எழுச்சி தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் பரவிய நேரத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய மார்க்க அறிஞர்களும் சமுதாயத்துடைய தலைவர்களும் அதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்று சொன்னால், நாங்கெல்லாம் சுன்னத்து ஜமாத்து, நீங்க எல்லாம் வேற ஜமாத்து. இந்த சுன்னத்து ஜமாத்து என்கிற ஒரு கேடயத்தை வைத்துக் கொண்டு நம்மை எல்லாம் எதிர்ப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த சுன்னத்து ஜமாத்துனா என்ன, இந்த சுன்னத்து ஜமாத்துங்கிறது எப்படி ஏற்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன, சுன்னத்து ஜமாத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு இப்ப இருக்கிற சுன்னத் ஜமாத்து என்று சொல்றவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, இந்த விவரங்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்காகத்தான் யார் சுன்னத்து வல் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்துனா யாரு என்கிற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த சுன்னத்து வல் ஜமாத் என்கிற பெயர் திருக்குரானிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலேயோ காண முடியாத ஒரு பெயர். முதல்ல விளங்கிக்கணும். சுன்னத் ஜமாத்னு சொல்லி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? குர்ஆன்ல முஸ்லிம்கள்ல ஒரு சாராரை சுன்னத்து ஜமாத் என்று அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லி இருக்கிறார்களா? சொன்னது கிடையாது. அப்ப தௌஹீத் ஜமாத் இருக்கான்னு கேட்டக்கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அஹ்லுத் தௌஹீத், தௌஹீத்வாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று அதுவாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சுன்னத்து வல் ஜமாத்ங்கிற இந்த பெயர் குர்ஆன்லயும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்லயும் இல்லாத ஒரு பெயர் தான். அப்ப குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இல்லாத இந்த பெயர் இந்த சமுதாயத்தில் எப்ப சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்பதை முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சுன்னத் ஜமாத்துங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டாக, இதுக்கு எதிராக எதை சொல்வார்கள் என்று சொன்னா, ஷியா ஜமாத்து சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் சன்னி, அவங்க எல்லாம் ஷியா. சன்னினா சுன்னத் ஜமாத். அப்ப சுன்னத் ஜமாத் என்பது ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்துக்கு எதிராக உண்டாக்கப்பட்ட ஒரு ஜமாத். நல்லா விளங்கிக்கணும். இது எப்படி உண்டாகுது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்க இறை தூதராகவும் இருந்தார்கள், ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஆன்மீக தலைவராக இருந்தது போலவே சக்கரவர்த்தியாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அவங்க காலத்தில் எந்த விதமான குழப்பமும் இருக்கல. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அவங்களுடைய ஆட்சியிலையும் எந்த விதமான குழப்பங்களோ பிரிவினைகளோ சமுதாயத்தில் ஏற்படவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பள்ளி வாசல்ல வைத்து கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நிறைய சமூகத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. அபூபக்கர் எதனால இந்த சுன்னத் ஜமாத் வந்துச்சுங்கிற வரலாறு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில சமுதாயத்தில் ஒரு குழப்பமும் இருந்ததில்லை. ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கினார்கள். அவ்வளவுதான் நடந்தது. மற்றபடி சமுதாயத்தில் பெரிய பாரதூரமான ஒரு குழப்பமும் சண்டை சச்சரவும் ஏற்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது அவங்களுடைய அந்த அப்பாவித்தனம், ஒரு வெகுளித்தனத்தின் காரணத்தினால நாட்டில் உள்ள குழப்பங்களை அடக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கல. நிறைய தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன்கிற மாதிரி ஒரு நிலையில் அந்த நாடு ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சாரார் தலைநகரத்திலே வைத்து அவரை வீட்டில் முற்றுகையிட்டு அவரை கொல்றாங்க. முஸ்லிம்கள்ல ஒரு சாராரும் முஸ்லிம் அல்லாத யூதர்கள்ல சிலரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட பிறகு நான்காவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4 கலீஃபாங்கறாங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல அபூபக்கர் ஜனாதிபதி, இரண்டாவது உமர் ஜனாதிபதி வர்றாங்க. அவங்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி ஆகுறாங்க. அவங்க கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி ஆகுறாங்க. ஜனாதிபதி ஆன உடனே சமுதாயம் அப்படி ரெண்டா பிரியுது. அப்பதான் சமுதாயத்தில் பிளவு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி தான் கொலை பண்ணி விட்டார் ஆள வச்சு. எப்படி கருத்து வருது மக்கள்கிட்ட ஒரு சாரார் பேசிக் கொள்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிட்டு இவர் ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி கொலை பண்ணிட்டு இவர் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சதை யார்தான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்கிற மாதிரியான ஒரு கருத்துல மக்கள் சிலர் கிளம்புறாங்க, ஆட்சிக்கு எதிராக கிளம்புகிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டம் கிளம்புது பாருங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் வருது. ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு தலைமையின் கீழே இருந்தது இந்த 3 பேர் ஆட்சியில தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒட்டுமொத்த சமுதாயமே அப்படி ரெண்டா பிரியுது. முஸ்லிம்கள் இரு அணியா நிற்கிறார்கள். எதுல நிற்கிறார்கள்? ஒரு சாரார் அலிதான் இந்த உஸ்மானை கொன்றவர், இவர் நல்லவர் கிடையாது, இவரை ஒழிக்கணும் என்று ஒரு சாராரும், இன்னொரு சாரார் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆதரவாளராக ஒரு சாராராக உருவாகிறார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்தாங்களே, அதெல்லாம் லேசான சாமானிய ஆட்கள்லாம் எதிர்க்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்தவர்கள்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெரிய படை திரட்டி கொண்டு உஸ்மானை கொலை செய்தவர்களுக்கு நான் கணக்கு தீர்க்க போகிறேன், உஸ்மானை ஜனாதிபதியை இஸ்லாமிய தலைநகரத்திலே வைத்து கொலை செய்தார்களே அவர்களுக்கு கணக்கு தீர்க்க போகிறேன் என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய படையவே திரட்டி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஆயிஷா தலைமையில் ஒரு பெரிய படை, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அடக்குவதற்காக இன்னொரு படை. 2 படையிலையுமே மிகச்சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையிலையும் மிகச்சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நபி தோழர்கள். ஆயிஷா நாயகியுடைய படையிலையும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்திற்கு பெயர் ஒட்டக போர்னு சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து அந்த கைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள், ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய கால்கள் வெட்டப்பட்டு ஒட்டகம் கீழே விழுந்து அதனால் ஆயிஷா நாயகி கைது செய்யப்பட்டு அதனால் அதுக்கு பேர்